ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு. மார்ச் 29. நம்பிக்கை பெற்ற தொண்டர்கள். அவர்கள் தொண்டர்கள் பிரதிபலன் எதையும் எதிர்நோக்காது தங்கள் குழுவின் அன்றாட பணிகளை செய்வது தனித்துவம் பெற்ற அவர்களது உரிமை. ஒரு கிரேக்க கதை இது. ஒரு முதியவர் தோட்டத்தில் ஒரு மரம் நட்டு கொண்டிருந்தார். அவ்வழியே சென்ற இளைஞன் ஒருவர் அப்பெரியவரிடம், நீங்கள் நடும் இம்மரத்தின் கனிகளை உண்ண நீங்கள்தான் உயிருடன் இருக்க மாட்டீர்களே, பின் ஏன் இம்மரத்தை நடுகிறீர்கள் என கேட்டான். அதற்கு முதியவர், மகனே, நான் எனக்கு சாவே இல்லை என்ற விதத்தில் என் வாழ்வை நடத்துகின்றேன் என்று பதில் கூறினார். இளைஞனும் புன்னகைத்து தன் வழியே நடக்கலானான். முதியவரின் பதில் இளைஞனை சிந்திக்க வைத்தது. தன் வாழ்வுக்கும் அம்முதியவரின் வாழ்வுக்கும் இடையில் உள்ள முரண்பாட்டை எண்ணி வியக்கலானான். என்ன ஒரு விந்தை! நான் என்னவோ நாளைக்கு மரணமடையப் போவது போலல்லவா என் இன்றைய வாழ்வை நடத்துகிறேன் என்று சிந்திக்கலானான். ஏஏ உறுப்பினர் என்ற முறையில் குடியற்ற தெளிவுத்தன்மை என்ற மரத்தை ஏஏவின் குணமடைதல் என்ற வளமான மண்ணில் நான் நட வேண்டும். அறுவடையில் அமைதி, பாதுகாப்பு, புரிந்து கொள்தல், 24 மணி நேரம் சாத்தியமான நிறைவு, என் மனசாட்சியின் குரலை கேட்டல் போன்ற அற்புதமான பலன்கள் எனக்கு கிடைக்க உள்ளன. என் மனசாட்சி இன்று மிக தெளிவாக எனக்கு சொல்கின்றது, நீ பிறருக்கு இதை எடுத்து கூறி சேவை செய்ய வேண்டும். இன்னமும் மரம் நட்டு அறுவடை செய்ய வேண்டியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நன்றி.